Hello everyone, welcome to Learn with Rohini channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக அதாவது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் நம்மளோட சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ண சாம்பிள் பேப்பரில் இதிலெல்லாம் எந்தெந்த சாப்டர்ஸில் 5 மார்க்கு கேஸ் ஸ்டடி கொஷின்ஸு 3 மார்க் 2 மார்க் இதெல்லாம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்றத வச்சு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பாஸ் ஆகணும், எனக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகுவேனா மாட்டேனா அப்படின்றதே எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னும் போது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். பட் ஆனால் நல்ல மார்க் வருமா அப்படின்னு கேட்டால் இது பத்தாது. நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ஏற்கனவே வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம பிஒய்க்யூ சீரீஸ்ன்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு சாப்டர்லேயும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருந்து எடுத்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த சம்ஸ் எல்லாம், அந்த சம்ஸ்னால் அதே சம்ஸ் இல்லை, அந்த மாடல் சம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அதுலேருந்து கவர் ஆகும் அப்படின்றது நம்ம ஹோப்ஃபுல்லி நம்புவோம். ஸோ செக்ஷன் இ கேஸ் ஸ்டடி கொஷின் பார்க்கும் போது ப்ராபபிலிட்டி இல்லை இருந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி தீரம் இதை பேஸ் பண்ணி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் சரி, அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வாட்டி சாம்பிள் பேப்பர்லேயுமே வந்திருக்கு. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ அதனால் இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ப்ராபபிலிட்டி அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னும் போதே நம்ம பார்த்தோன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பேஸ் பண்ணி வரலாம், மேக்ஸிமா மினிமா பேஸ் பண்ணி வரலாம். அடுத்தது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஈக்விவேலன்ஸு, 1-to-1 on-to ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இதை பேஸ் பண்ணி சம்ஸ் நம்மளுக்கு கேஸ் ஸ்டடியில் வரலாம். இந்த 3 சாப்டர் மட்டும் படித்தா கேஸ் ஸ்டடிக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மேக்ஸிமமாக பார்த்தா இதிலேருந்து வந்திருக்கு, இன்னுமே எக்ஸ்ட்ரா சாப்டர்ஸ்லேருந்தும் வந்திருக்கு. ஸோ இதில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டராவது நம்மளுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் எக்ஸாம்ஸ் இத்தனை வாட்டி இத்தனை எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்மளுக்கு செட் 1 செட் 2 செட் 3ன்னு பேப்பர் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த செட்டு வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆனால் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி வர சம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த செட் பேப்பரு எந்த மாதிரி மாறுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால நம்ம 100% கன்ஃபார்மாக இது இதை மட்டும் படிங்க, இது படித்தா வந்துடும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. பட் கிரேட்டர் ஃபோக்கஸ் இதில் கொடுங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும் போது 3 செட் எடுத்தோம்னா 3 செட்லேயுமே ஒரே மாதிரி கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் டி 5 மார்க் பார்த்தோம்னா டிட்டர்மினன்ஸ். ஸோ டிட்டர்மினன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இது மாடலில் நான் பிஒய்க்யூ சீரீஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிட்டர்மினன்ஸ் சாப்டர்லேருந்து 5 மார்க் கொஷின். ஸோ அந்த கொஷின் அந்த மாடல் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி மாடல் சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது சிமெட்ரிக் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் நிறைய வாட்டி வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயுமே நம்மளுக்கு இப்போது
ப்ரீ போர்ட்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்லையுமே வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3 டைமென்ஷனல் ஜாமெண்ட்ரி எடுத்தோம்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பேஸ்டு லாங் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டெக்ரல்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ், இது ரெண்டுமே வரும்னு சொல்லலை. இது ரெண்டுத்துல எதனா ஒரு சாப்டர்ல இருந்து வந்து வரும். அண்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், எலிப்ஸு, சர்க்கிள், லைன், இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் வந்து டெக்ஸ்ட் புக் சம்ஸ் மட்டும் பத்தாது, உங்களுக்கு வந்து வேறு எதுனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சம்ஸ் எல்லாம் இருந்தால் அதையுமே வந்து இதில் சால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இது பத்தாது. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள் இது இந்த பேஸில். அடுத்தது வந்து கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 மார்க்குக்கு 6, 7th எக்ஸசைஸு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வருது அப்படின்னா கொஷின் ஹோமோஜீனியஸ் அண்ட் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ரெண்டுத்துலேருந்து வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 5 மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் சி. ஸோ எல்பிபி கண்டிப்பாக வந்து ஒரு 3 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது 10 கொஷின் தான். அந்த மாடல் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃபுல் சாப்டர் ஒன் ஷாட்டாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எல்லாத்தையுமே வந்து விடாமல் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கோ த்ரூ பண்ணி அதை வந்து எல்லாமே கற்றுக்கோங்க. ஸோ எல்பிபிலேருந்து ஒரு 3 மார்க் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெக்டர் அல்ஜிப்ரா இல்லைனா 3 டைமென்ஷனல் ஜாமெண்ட்ரி இதில் இருந்தும் வந்து நம்ம செக்ஷன் சி 3 மார்க் வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது என்ன இங்கேயும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்க வேண்டாம். அதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் வந்து தெரியும்ல. ஸோ ஒரு செக்ஷனில் வருதுன்னா இன்னொரு செக்ஷனில் வந்து அது வராது. செக்ஷன் சிலையும் கொடுத்துருப்பேன், செக்ஷன் பிலையும் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் டிபெண்டிங் அப்பான் அது எதில் வருது, எதனா ஒரு செக்ஷனில் மட்டும்தான் வந்து வரும். அது அண்டர்ஸ்டுட். நான் வந்து இதில் வரலாம், இல்லாட்டினா செக்ஷன் பியில் வரலாம். அந்த மாதிரி பேசிஸில் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன எப்படி வரும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டியில் செகண்ட் ஆர்டர், ப்ரூவ் தட், இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டெக்ரல்ஸில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் u டாட் v இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர சம்ஸ் எல்லாம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு சாம்பிள் பேப்பர்லேயும் வந்து இந்த கொஷின், இந்த மாதிரி மாடல் கொஷின் வந்து நம்மளுக்கு வந்திருந்தது. அண்ட் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வந்து கொடுங்க. ஸோ டெஃபினட் இன்டெக்ரல்ஸில் வந்து ஒன்று நம்மளுக்கு வந்து செக்ஷன் பியிலேருந்து வந்து செக்ஷன் பியில் கேட்கலாம், இல்லாட்டினா செக்ஷன் சியில் வந்து கேட்கலாம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து எப்படி என்னால் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பார்ட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இன்டெக்ரல்ஸில் இந்த பார்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் நம்மளுக்கு எது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுற சம்ஸ் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து டெஃபினட் இன்டெக்ரல்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வந்து கொடுங்க. ஸோ மெயினாக அந்த டெஃபினட் இன்டெக்ரல் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்லா தரவாக வந்து பார்த்துக்கோங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸு, அதே மாதிரி இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸு. ஸோ இதெல்லாம் இந்த பார்ட்டெல்லாம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஃபார்முலா ஷீட்டுமே வந்து நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவோட, அதாவது இன்டெக்ரல்ஸ் ஃபார்முலா ஷீட்டுன்னு வந்து ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் ஃபார்முலா ஷீட்டோட பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் வேணும்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்டெக்ரல்ஸ் சாப்டருக்கு இருக்கும்.
அண்ட் செக்ஷன் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் எவாலுவேட் பிரின்சிபல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை டொமைன் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகெயின் அதே தான் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். இது வந்து நம்மளுக்கு மேட்ரிசஸ் வந்து நம்மளுக்கு 3 மார்க்கும் என்னவோ தான் சாப்டர் வெயிட்டேஜ். ஸோ வந்து 1 மார்க்கில் ஒன்று வரும், இதில் 2 மார்க்கில் வர்றதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஒரே 3 மார்க்காக கேட்டுட்டோம் வந்து அவங்க போகலாம். அது எப்படி வேணாலும் வந்து நம்மளுக்கு மாறும். கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டியில் வந்து ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்து அவங்க வந்து கேட்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் வேர்ட் ப்ராப்ளம் மோஸ்ட்லி வந்து இந்த 2 மார்க்கு 3 மார்க்கில் வருது அப்படின்னா, அதாவது கேஸ் ஸ்டடியில் அந்த மாதிரிலலாம் வருதுன்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃபை வந்து கொஞ்சம் பேஸ் பண்ணி வந்து தருவாங்க. ஸோ அது நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்டெக்ரல்ஸும் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னது தான். என்ன சொன்னேன், டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன டாபிக்ஸ் இன்டெக்ரல்ஸில் எல்லாமே கவர் பண்ணாவே அது வந்து செக்ஷன் பிக்குமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் மட்டும் படித்தா போதுமானா அகெயின் நான் சொல்கிறேன், இது மட்டும் படித்தா பத்தாது. பட் ஆனால் கான்சன்ட்ரேஷன் இதுக்கு அதிகமாக வந்து கொடுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் நல்லா பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து மற்ற இதெல்லாம் விட்டு போயிருக்கோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணுங்கள். அண்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளால் எல்லா சாப்டர்ஸில் இருந்தும் 1 மார்க் வந்து வரும். ஸோ 1 மார்க் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் 1 மார்க்கு வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் எல்லா செக்ஷனுக்குமே சால்வ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா செக்ஷன் ஏ மட்டுமாவது வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லையும் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் 25, 24 அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர் ஏதாவது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். வந்து உங்களுக்கு டைம் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் வந்து உங்களால் முடியும். ஸோ செக்ஷன் ஏக்கு வந்து நம்ம அதை தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா பர்டிகுலராக எல்லா சாப்டர்லேருந்தும் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். 1 or 2 ஒரு சாப்டரில் அப்படி இப்படின்னு எதனா மிஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இதுதான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே வந்து நம்ம செக்ஷன் ஏ வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அந்த ப்ரீவேக்யூ சீரீஸ் அப்படின்னு நான் போட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் நான் போட்டிருக்க சம்ஸ் அந்த மாதிரி மாடல் சம்ஸும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாடல் சம்ஸை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அண்டு 1 மார்க்ஸ் எல்லாம் நான் சொன்ன மெத்தடில் வந்து பாருங்கள். ஸோ எப்படி வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கு மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் நான் அடிக்கடி சொல்கிறது, மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸை நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லா சம்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்சிஆர்டி சம்ஸ் என்சிஆர்டி புக்கே தரவாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து எடுத்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். இது ரெண்டும் பண்ணாவே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 50 above வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிடலாம். இன்னுமே அதிகமாக 80 கிட்ட வரணும், அதாவது 70 above வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ், எக்ஸாம்பிளர் கொஷின்ஸ் இதெல்லாத்தையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 70+ வந்து வாங்கலாம். அண்ட் என்சிஆர்டி புக்கு மட்டும் பத்தாது, என்சிஆர்டி புக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்கும் எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து நான் பிஒய்க்யூ சீரீஸில் வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கேன். அதை வந்து அதை பேஸ் பண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். நான் சொன்ன பேட்டர்னில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.